அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நேற்று சாயந்தரம் பார்த்திங்கன்னா டிமார்ட் போயிருந்தாங்க. ரஷ்ஷுனா ரஷ்ஷு, அவ்வளோ ரஷ்ஷுங்க. ட்ராலி கூட கிடைக்கல. நமக்கு ஒரு 15 நிமிஷம் வெயிட் பண்ணி தான் ட்ராலியே வாங்கணும். வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு, அப்புறம் சின்ன சின்ன பொருளாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வரலான்னு, டீ கப்புலாம் எல்லாம் உடஞ்சி போச்சு, அதனால் கப்பெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வரலான்ட்டு போனாங்க. இது பார்த்திங்கன்னா 39 ருபீஸ் தாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு, டிசைனும் பிடிச்சிருந்துச்சு. அதனால் இதில் ஒரு 2 இது எடுத்தேங்க. அப்புறம் டீ குடிக்கிற கப்பு பசங்களுக்கு, இது பாப்பாவுக்கு எடுத்தேங்க. தம்பிக்கு, இது எங்கள் 2 பேருக்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளை உளுந்து, இந்த முழு உளுந்து பார்த்திங்கன்னா இங்கே பக்கத்தில் இருக்கிற கடையில் எதுலேயுமே கிடைக்காதுங்க. டிமார்ட் போனால் மட்டும்தான் வாங்கலாம். அதனால் போகும்போதெல்லாம் ஒரு 3 கிலோ 4 கிலோ வாங்கிட்டு வந்துடுவாங்க. இது பார்த்திங்கன்னா இப்போ வறுக்க போகிறேன். வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுட்டு உளுத்தங்கஞ்சி செய்கிறதுக்காக இதை வறுக்க போகிறாங்க. அப்புறம் கடலையும் அந்த மாதிரி தான் வாங்கி கொஞ்சம் கொஞ்சம் வறுத்து வச்சிட்டோன்னா சட்னி பண்ணுறது அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணிக்குவேன். இது பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி, சாபுதானான்னு சொல்லுவாங்க, சாபுதானா கிச்சடி. இது வந்து ஜவ்வரிசி கிச்சடி செய்கிறதுக்கு தான் இதை வாங்கியிருக்கேன். எப்படின்றத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வீடியோவாக போடுறேன், எப்படி பண்ணுறது என்னன்றது. இது பார்த்திங்கன்னா இது ஊற வைக்கிற தண்ணி அளவு தாங்க முக்கியம். தண்ணி கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே குழன்னு ஓடிடும். அதுக்கப்புறம் அது செய்யவே முடியாது. இதில் பார்த்திங்கன்னா வடை பண்ணலாம், கிச்சடி பண்ணலாம், ரொம்ப அருமையாக இருக்குங்க. நான் இந்த வீடியோ உங்களுக்கு செய்யும்போது வீடியோ எடுத்து போடுறேன். அனைவருக்கும் நன்றி. என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.